மைண்ட் பாடி ஸ்பிரிட் ஹீலிங் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங் நான் கொடுக்க போகிறேன். டிஸ்டன்ஸ் ஹீலிங் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத பற்றி நான் இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அந்த வீடியோ லிங்க் நான் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங்கில் தூக்கத்துக்காக நான் கொடுத்துருந்தேன். அது பல ஆயிரம் மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. பல பேர் மெசேஜ் பண்ணீங்க. இப்போவும் டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க பல பேர். அதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். கடவுளுக்கு நன்றி அந்த ஹீலிங்கை கொடுத்ததுக்காக. இன்றைக்கி நான் எதுக்காக நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங் பண்ண போகிறோம்னு சொன்னால், ஸ்ட்ரெஸ், அதாவது மன அழுத்தம், பலவிதமான காரணங்கள்னால, பல பிரச்சனைகள்னால வாழ்க்கையில் முடங்கி போய் அடுத்த கட்டத்துக்கு வாழ்க்கையை எடுத்து செல்ல முடியாமல் மிகவும் சோர்வுற்று, ரொம்ப கவலையுற்று, ரொம்ப ஒரு பயத்தோட, அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு கலக்கத்தோட, மன வேதனையோட அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். அது அது எந்த பிரச்சனையாக இருக்கலாம். ஒரு பண பிரச்சனையாக இருக்கலாம், கடன் பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தோல்விக்கு மேலே தோல்வி வந்து அந்த பிரச்சனையாக இருக்கலாம், குடும்ப உறவுகளில் உள்ள ஒரு சிக்கல், அதனால் மனவேதனைப்பட்டு மனம் நொறுங்கி அப்படி நீங்கள் இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் வந்து பல இழப்புகள்னால ரொம்ப ஒரு வேதனையை நீங்கள் அனுபவிச்சுட்ருக்கலாம். இது இழப்புகளில் வந்து நீங்கள் ரொம்ப ஒரு தனிமை உணர்வில் நீங்கள் இருக்கலாம். அப்புறம் வந்து என்ன சொல்ல முடியாத ஒரு ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை ஏமாற்றப்பட்டு இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்களேங்கிற ஒரு மனவேதனையில் இருக்கலாம். நோயில் வந்து நோய்க்கு விடையே இல்லாத ஒரு நோயாக இருக்கலாம். இது தீர்வே இல்லாத ஒரு நோயாக இருக்கலாம். ஒரு குணப்படுத்த முடியாத ஒரு நோயாக இருக்கலாம். அதில் வந்து மனம் முடங்கி நீங்கள் இருப்பீங்க. இன்னும் பல பேர் வந்து வாழ்க்கையில் உங்களுக்கு சில செல்வங்கள் கிடைக்காமல் இருக்கலாம். குழந்தை செல்வம் கிடைக்காமல் இருக்கலாம். அதனால் வந்து மன சோர்வுற்று இருக்கலாம். நீங்கள் பலர் வந்து உங்களை வந்து ஒரு நிந்தையாக பேசலாம், ஒரு ஏளனமாக பேசலாம். அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீங்கள. இன்னும் சிலர் வந்து வாழ்க்கையில் வந்து வஞ்சிக்கப்பட்டு ரொம்ப ஏளனமாக்கப்பட்டு இளைநிலையில் மற்றவர்களால் பொய்யான குற்றங்கள் சுமத்தப்பட்டு அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கலாம். இது போல் பலவிதமான நெருக்கடிகளில் இன்னும் எத்தனையோ விஷயங்களில் எந்த சூழ்நிலைகளாகட்டும் நீங்கள் வந்து மனவேதனையோடைய ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக அடுத்து முடங்கி போய் அடுத்த என்ன கட்டத்துக்கு போவோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கலாம். அவங்களுக்காக எந்த வகையான ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கான ஒரு டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான் நம்ம இப்போ பண்ண போகிறோம். ஓகே, இந்த ஹீலிங் தெரப்பியில் இன்றைக்கி நான் 3 விதமான பார்ட்டாக நான் பிரித்து நம்ம இந்த ஹீலிங் தெரப்பி நம்ம கொடுக்க போகிறோம். முதல் பார்ட்டில் வந்து எப்போவுமே வந்து நம்ம இறைவன், கடவுள், அவரால் படைக்கப்பட்ட படைப்புகள் தான் நம்ம. இதை நான் பல வீடியோக்களில் சொல்லியிருக்கேன். அந்த இறை நம்பிக்கை அப்படிங்கிற கான்செப்டில் நம்பிக்கை இல்லாதவங்க பிரபஞ்ச ஆற்றல் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ அந்த இறை சக்தி வந்து எப்படி நமக்கு ஹீலிங் கொடுக்குதுன்னு சொன்னால், நம்ம பல பிரச்சனைகளால் நம்ம பிளாக் ஆகி இருக்கும் பொழுது, ஒரு பைப்பில் வந்து தண்ணி அடைச்சிக்கிட்டு இருக்கும்போது ஃபஸ்ட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணி அப்புறம் அந்த ஆற்றலை நம்ம கொடுக்கும்போது அது வந்து சரி பண்ணப்படும். அதே போல் தான் நம்ம பாடியை ரிப்பேருங்கிறது இந்த ஹீலிங் தெரப்பியில். ஃபஸ்ட்டு நம்ம கிளென்ஸ் பண்ணுவோம். கிளென்ஸ் பண்ணும்போது பலவிதமான பிளாக்ஸ் எல்லாம் வந்து விடுபட்டு அந்த அந்த ஸ்டிஃப்னஸ்லாம் போய் ஒரு ஃப்ளோ ஃப்ரீ ஆகும். அது வந்து கிளென்சிங். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணுவேன். அதுக்கு பின்னாடி கிளென்ஸ் பண்ண இடத்துல புதிய ஒரு ஆற்றலை, புதிய ஒரு தன்மையை, புதிய ப்ராடக்டை ஃபிக்ஸ் ஆகி அதை உருவாக்கக்கூடிய அந்த க்ரியேஷன், அந்த இதை வந்து நம்ம அடுத்து பண்ண போகிறோம். அதுவும் அந்த கிரியேட்டர் கடவுள் மூலிமா பண்ண போகிறோம். அடுத்து க்ரியேட் பண்ண இடத்துல ஒரு எனர்ஜி இருக்கணும் இல்லையா? அதாவது வண்டியை க்ளீன் பண்ணியாச்சு, சுத்தம் பண்ணியாச்சு, அதுக்கு ஒரு பெட்ரோல் போட்டு அந்த சக்தி கொடுக்கணும். அது அந்த எனர்ஜைஸ், அடுத்து அந்த எனர்ஜி. இந்த 3 விதப்படி நம்ம ஹீலிங் பண்ணுவோம். இதை வந்து நீங்கள் அடிக்கடி நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஒரு தடவை பார்த்தாலும் திருப்பி நீங்கள் பார்க்கலாம். திருப்பி பார்க்கும்போது இந்த இன்ட்ரடக்ஷன்லாம் பார்க்க வேண்டியது அவசியம் இல்லை. நீங்கள் இந்த டைமில் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இதை வந்து நீங்கள் உட்காந்துக்கிட்டோ படுத்துக்கிட்டோ எப்படி வேணாலும் பார்க்கலாம். நீங்கள் கண்களை மூடி என்னுடைய வாய்ஸை கேட்டு மட்டும் பார்க்குறனாலும் பார்க்கலாம், இல்லை கண்களை திறந்துக்கிட்டு என்னை பார்க்குறனாலும் பார்க்கலாம். நான் ஒவ்வொரு டைமும் என்னுடைய கைகள் மூலியமாக பண்ணுவேன். நான் இங்கே இருந்து பல மைல்களுக்கு அப்பாற்பட்டு
நான் லண்டனில் இருக்கேன். இங்கே பண்ணாலும் நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்து இந்த வீடியோவை பார்த்தாலும் இட் கிவ்ஸ் யூ பீஸ், இட் கிவ்ஸ் யூ ரிலீஃப், இட் கிவ்ஸ் யூ ஹீலிங். ஓகே, ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, நல்ல வசதியாக சௌரியமாக உட்காந்துங்க. இப்பொழுது நம்ம ஹீலிங் ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுடைய பாடி ஃபுல்லாக உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து பாகங்களையும் இப்போ நான் தூய்மைப்படுத்த போகிறேன். இது எப்படி தூய்மைப்படுத்த போகிறேன்னா, அந்த எனர்ஜி, அந்த இறை சக்தி, பிரபஞ்ச ஆற்றல், அபரிமிதமான அந்த சக்தியை அப்சர்வ் பண்ணி அதை அது மூலயமா நான் அப்படியே உங்கள் உடல் முழுவதும் நான் க்ளீன் பண்ண போகிறேன். அப்போ க்ளீன் பண்ணும் பொழுது நீங்கள் உடம்புல ஒரு வார்மாக ஃபீல் பண்ணுவீங்க. சிலிர்க்கிறாப்படி ஃபீல் பண்ணுவீங்க. சில கூலாக ஃபீல் பண்ணலாம். வித்தியாசமான ஒரு அனுபவத்தை நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. சிலருக்கு அப்படியே ஒரு தூக்கம் போலம் கூட வரலாம். அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அப்படி தூங்கிடுங்க. ஸோ இப்போ க்ளீனிங் ப்ராசஸ் பண்ண போகிறோம். உங்களுடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை சக்தி என் கைகள் மூலயமாக உள்ள போய்கிட்டே இருக்கு. இந்த சக்தியானது உள்ள ஆழமாக ஊடுருவி சென்று அப்படி தூய்மையாக்கிக்கிட்டே இருக்கு. ஒரு கதிர் போனால் அப்படி ரேஸ் கதிர்கள் அப்படியே சக்திமயமாக உள்ளே போய் அப்படியே தூய்மையாக்கிக்கிட்டே இருக்கு. இங்கே வார்மாக ஃபீல் பண்ணலாம், லேசாக வெதுவெதுப்பாக ஃபீல் பண்ணலாம். உங்கள் உச்சந்தலையில் அப்படியே அந்த சக்தி போய்கிட்டே இருக்கு, உள்ளே போய்கிட்டே இருக்கு. இந்த லைட் ஒளிமயமான அந்த வெள்ளை நிற கதிர்கள் உங்கள் உடலை ஊடுருவி உள்ள செல்லுது. உடலில் உள்ள பலவிதமான கவலை, ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம், குற்ற உணர்வு, பய உணர்வு, எதிர்கால பற்றிய பயம், பிள்ளைங்களை பற்றிய பயம், பலவிதமான தடைகள், இப்படி எல்லா விதமான பிரச்சனையினால் அடைக்கப்பட்டிருந்த அந்த தடைகள் எல்லாம் உடைஞ்சு அப்படியே தூய்மையாக்கிட்டே இருக்கு. உடல், உள்ளம், ஆத்மா, மைண்டில் கான்சியஸ் மைண்ட், சப்கான்சியஸ் மைண்ட், அன்கான்சியஸ் மைண்ட், எங்கெல்லாம் அடைச்சிட்டு இருக்கோ எல்லாம் பாடி ஃபுல்லாக தூய்மையாகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரீயாக ஃபீல் பண்ணுறீங்க. உங்களை விட்டு ஒரு கருமையான அந்த பிளாக்ஸ், அடைப்புகள், அதில் அழுக்கு எப்படி போகுமோ அதே போல் உங்கள் உடம்புல இருந்து அந்த ஏற்பட்ட அந்த பிளாக்ஸ், அடைப்புகள் எல்லாம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. கருமை நிறம் அப்படியே போய்கிட்டே இருக்குது. இந்த வெளிச்சம், தூய்மையான தண்ணி போய் பீச்சி அடித்தா எப்படி ஸ்பீடாக போய் அந்த அழுக்களை சுத்தம் பண்ணுமோ அதே போல் இந்த கதிர்கள் உங்கள் உடலில் உள்ள நுழைஞ்சு இந்த அழுக்கு, பயம் உணர்வான அழுக்குகள், பதட்டமான அழுக்குகள், எதிர்காலத்தை பற்றிய பயம், பதட்டம், என்னென்னலாம் இருக்கோ எல்லாம் இந்த சக்தியானது போய் தூய்மையாக்கிக்கிட்டே இருக்குது. உங்கள் தலைப்பகுதி, கழுத்து பகுதி, இதயம்,
இடுப்பு, வயிறு, கால்கள் எல்லா பகுதியும் இந்த சக்தி போய் தூய்மையாக்கிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ரிலீஃப் ஆகிக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் உடல் லைட்டாக ஃபீல் ஆகிக்கிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் அதிக ஒரு பதட்டமாக இருக்கோ அந்த இடங்கள் எல்லாம் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக லைட் ஆகுது. உங்கள் பாடி ஃப்ரீ ஆகுது. உங்கள் உடல் முழுவதும் லைட் ஆகிடுச்சு. அழுக்குகள் எல்லாம் இறை சக்தி அவ்வளவுமான பவர்ஃபுல் ஆற்றல். அதுக்கு தெரியும் எங்கே போய் க்ளீன் பண்ணணும், எப்படி க்ளீன் பண்ணணும், எங்கே உங்களுக்கு என்ன ப்ராப்ளம். ஒவ்வொரு தனி மனிதனையும் அந்த சக்தியானது தெரியும். அதுக்கு எங்கே யாருக்கு என்ன பிரச்சனை அதெல்லாம் அந்த அந்த இடங்களில் போய் க்ளீன் ஆகி அவங்களுடைய இதெல்லாம் பாடி எல்லாம் ஃப்ரீ ஆகிடுச்சு. உடல், மனம், ஆத்மா எல்லாம் ஃப்ரீ ஆகி இப்போ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க. அடுத்து உங்களுடைய தூய்மைப்படுத்தப்பட்ட அந்த உடல், ஆத்மா அதை இப்போ அதில் புதிய சக்தி மூலயமாக க்ரியேட் பண்ண போகிறோம். புதிய சக்தி மூலயமாக க்ரியேஷன், அதாவது டேமேஜான இடத்துல ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா, அதே அந்த அபரிதமான அந்த இறை ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு தெரியும் எப்படி அதை ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது உங்களுக்கு திசுகளில் ப்ராப்ளமாக இருக்கலாம், அவ்வளோ அடைப்புகளாக இருக்கலாம், அவ்வளோ எலும்பாக இருக்கலாம், அல்லது அணுக்கள்லையாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய ஜெனட்டிக்கில் ஏதாச்சும் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்கலாம். இல்லை உங்களுடைய ஆழ் மனசில் உள்ள பய உணர்வுகளில் எங்கே பிளாக் ஆகியிருக்கோ, எங்கே தேவையோ அந்த ஆற்றலுக்கெல்லாம் ஒரு மில்லி செகண்ட் கூட தேவைப்படாது. எங்கே போகுமோ நம்மளுடைய ஆற்றலை கூட பிரபாதமான ஆற்றல், அதாவது அபரிமிதமான ஆற்றல், ஒரு முழுமையான ஆற்றல் அதுக்கு தெரியும். அந்த ஆற்றல் இப்போ போய் உங்களுடைய உடம்புல உள்ள டேமேஜான பகுதிகள் எல்லாம் சரி பண்ண போகுது. இந்த சக்தி இந்த கைகள் மூலியமாக உங்கள் உச்சந்தலை முதல் உங்கள் பாடி முழுவதும் பரவி இந்த சக்தி உள்ளே போய்கிட்டே இருக்கு. அற்புதமான ஆற்றல் உச்சந்தலை மூலமாக என்னுடைய கைகள் உங்களுடைய உச்சந்தலையில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க. இப்போ நான் கைகளை நான் உச்சந்தலையில் வைக்கிறேன். இந்த வெதுவெதுப்பான ஆற்றல் ஒரு வாமாக ஒரு வெதுவெதுப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஆற்றல் உங்களுடைய உச்சந்தலை மூலயமாக உடல் முழுவதும் பரவி ஒரு அற்புதமான ஒரு சக்தி உள்ள மெல்ட் ஆகி உங்கள் பாடி முழுவதும் போய்கிட்டே இருக்குது. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எங்கெங்கெல்லாம் உடம்புல எங்கெங்கெல்லாம் டேமேஜ் ஆகிருக்காங்க எல்லாம் இந்த சக்தி போய் பரவி சக்தி போய் ரிப்பேர் பண்ணி தூய்மையாக்கிக்கிட்டே இருக்குது, சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்குது. பல வயசில் பல இன்சிடெண்ட்னால் நீங்கள் அவமானப்பட்டிருக்கலாம், பயப்பட்டிருக்கலாம், குற்ற உணர்வாக இருக்கலாம், பய உணர்வு ஏற்பட்டிருக்கலாம். அந்த இடங்களில் ஏற்பட அந்த பிளாக்ஸ், கரை, அந்த தடை, அந்த தயக்கம், அந்த ஒரு ஷாக், அந்த ஷாக்கான இடங்கள் எல்லாம் அந்த சக்தி போய் அதையெல்லாம் ரிப்பேர் பண்ணி அதில் எல்லாம் தூய்மையாக்கி ரிப்பேர் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுது. நீங்கள் பதட்டப்பட்டவர்களாக நீ பயப்பட போகிறதில்ல, கலக்கம் அடைஞ்சவர்களாக நீ கலக்கம் அடைய போகிறதில்ல.
புதிய ஒரு சக்தி உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய ஒரு நம்பிக்கை ஒன்று உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய ஆற்றல் கிடைக்க போகுது. புதிய தெம்பு கிடைக்க போகுது. ஏதோ இது வரைக்கும் பயந்துக்கிட்டு இருந்தேன், காரணமில்லாமல் பயந்துட்டு இருந்தேன், தேவையில்லாமல் பயந்துட்டு இருந்தேன், அப்படி பயப்பட்டு இருக்கீங்களா? ஏதோ இந்த சக்தி உங்களுடைய ஆழ் மனசில் அந்த கலக்கத்தை நீக்கி அந்த இடத்துல ரிப்பேர் செய்து புதிய சக்தியை, புதிய ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் ஒரு விவரிக்க முடியாத ஒரு அனுபவத்துக்குள்ளே போகிறீங்க. இப்போ புதிய சக்தி, புதிய ஆற்றல். இனி நீங்கள் ஒரு புதிய தெம்போடு இருக்க போகிறீங்க. கடன் பிரச்சனையில் இருந்து நீ எப்படி பிஸ்னஸை வழிநடத்த போகிறேன், எப்படி என் குடும்பத்தை கவனிக்க போகிறேன் அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்துருப்பீங்க. இது ஒரு புதிய வழி கதவுகள் திறந்த அப்படி இந்த சக்தி போய் உங்களுக்கு ஆற்றலை கொடுத்துக்கிட்டே இருக்குது. புதிய நம்பிக்கை உங்களுக்கு வந்துருச்சு. புதிய துணிவோட, புதிய ஆற்றலோட நீ உங்களுடைய பேச்சில் ஒரு நம்பிக்கை, பேச்சில் ஒரு புதிய சக்தி, புதிய கண்களில் புதிய ஒளி கிடைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த சக்தி அபரிதமான ஒரு ஆற்றல் உங்களுக்கு முழுவதும், உங்கள் உடல் முழுவதும் நிரப்பி வளைஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. இதோ பயப்பட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், படிப்பில் எப்படி நான் மார்க் வாங்க போகிறோம், எப்படி படிக்க போகிறோம், எனக்கு புரியலையேன்னு பயப்படுறவங்களுக்கு இதோ அந்த சக்தி கிடச்சிட்டு இருக்குது. இதோ பல பேருக்கு எனக்கு குழந்தை இல்லையே, குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இது அபரிதமான சக்தி உள்ளே போய்கிட்டே இருக்குது. பல மன தடங்கள்னால, பல மன சிக்கல்னால, உளவியல் சிக்கல்னால ஏற்பட்ட அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்கள் பாடி எல்லாம் ரிலாக்ஸ் ஆகுது. சக்தி அபரிதமான ஆற்றலை கொடுக்குது, அபரிதமான ஆற்றலை கொடுக்குது. இன்னும் பல இழப்புகள்னால இழந்து போய் குடும்பத்தில் உள்ள ரொம்ப உற்ற துணையை இழந்திருப்பீங்க, உறவினர்கள் இழந்திருப்பீங்க. அதனால் ஒரு தனிமையில் ஃபீல் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. தனிமையினால் ஏற்பட்ட ஸ்ட்ரெஸ், தனிமை உணர்வு, பய உணர்வு, எதிர்கால பற்றிய பயம் எல்லாம் போய்கிட்டே இருக்குது. உங்களுக்கு இந்த சக்தி ஹீல் ஆகி உள்ள உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. ஒரு அற்புதமான ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. இதோ எனது பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல வாழ்க்கை அமையலையே அப்படிங்கிற பயத்தில் இருக்கக்கூடிய பல பெற்றோர்களுக்கு இதோ இந்த சக்தி போய்கிட்டே இருக்குது. இந்த சக்தி போய் அந்த இடத்துல புதிய நம்பிக்கையை உருவாக்கிக்கிட்டே இருக்குது. இனி நீங்கள் காலையில் நீங்கள் இனி விழித்து பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு புதிய சக்தியும், புதிய ஆற்றலும், புதிய ஒரு நம்பிக்கையும் உங்களுக்கு கிடைச்சி அது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையே மாறப்போகுது. சக்தி உங்களுக்கு போய்கிட்டே இருக்குது. இது உங்களை பாடி, ஆழ் மனம், அன்கான்ஷியஸ் எல்லா இடங்கள்லையும் போய் இந்த டேமேஜான பகுதியில் எல்லாம் உடைஞ்சி போன பகுதியிலெல்லாம் உருவாக்கி ஒரு புதிய அருமையான ஒரு புதிய ஒரு மாற்றத்தை அவங்களுக்குள்ளே ஏற்படுத்தியிருக்குது. இது அந்த மாற்றத்தை ஏற்படுத்த இந்த இடங்களில் இப்போ அந்த ஸ்பிரிட், கடவுளுடைய ஸ்பிரிட், அந்த சக்தி, எனர்ஜி, ஆவி, அதன் மூலமாக இப்போ நிரப்பிட்டுருக்க போகிறோம். உருவாக்கப்பட்ட அந்த புதிய இடங்களில் இந்த சக்தி ஸ்பிரிட் இப்போது உள்ளே போய்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பிரிட்டை நீங்கள் எப்படி வேணாலும் புரிஞ்சுக்கலாம். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஆற்றல். அப்படி அந்த ஒளி வடிவத்தில் அந்த எனர்ஜி சக்தி, அபரிதமான சக்தி, இப்போ அந்த ஸ்பிரிட், கடவுளுடைய அந்த ஆவி, அதாவது அந்த ஒரு ஸ்பிரிட், அந்த சக்தி, எனர்ஜி இப்போ உங்கள் தலைமூலயமா அந்த புதுசாக உருவாக்கப்பட்ட உங்கள் பாடி, மனசில் எல்லா இடங்களையும் அந்த ஒரு பெரிய ஒரு மழை பெஞ்சால் எப்படி மழை தண்ணீர் எப்படி பூமியில் கொட்டும், அது போல் உங்கள் பாடியில், உடம்பு முழுவதும் இந்த சக்தி, ஆவி, ஸ்பிரிட், கடவுளுடைய அற்புதமான சக்தி உங்கள் தலைமுறையாக இப்போ உள்ளே உடல் முழுவதும் போய்கிட்டே இருக்குது. சக்தி புதிய தெம்பை கொடுக்குது, உங்களுக்கு புதிய நம்பிக்கையை கொடுக்குது, புதிய ஆற்றலை கொடுக்குது, புதிய நம்பிக்கையை கொடுக்குது, புதிய தெம்பை கொடுக்குது, ஒரு சக்தியை கொடுக்குது. அதாவது திறக்கப்படாத கதவுகள்லாம் இனிமேல் திறக்க போகுது உங்கள் வாழ்க்கையில்.
அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்படுது. இதோ குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க போகுது. இதோ வறுமையில் வாடக்கூடியவர்களுக்கெல்லாம் விருதமான பணம் செழிப்பு மழையாக பொழிய போகுது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மார்க்குகளும் நல்ல ஒரு ஞானம் கிடைக்க போகுது. நோய்வாய்ப்பட்டு ஏதோ நோய்வாய்ப்பட்டு இருப்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விடை கிடைக்க போகுது. உங்கள் பாடியில் பல வருடங்களாக தீராத ஒரு வயிற்று வலியாக இருக்கலாம், கால் வலியாக இருக்கலாம், கை வலியாக இருக்கலாம், ஏதோ தீர்க்க முடியாத ஒரு கேன்சராக இருக்கலாம், போல எண்ணற்ற எந்த நோயாக இருந்தாலும் இது அபரிதமான சக்தி உங்கள் உடல் முழுவதும் ஒரு மின்சார சக்தி போல் பாய்ந்துக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு பரிபூர்ண குணம் இன்றே கிடைத்து விட்டது. உங்களுக்கு ஏதோ பெரிய ஒரு விடுதலை கிடைத்துருச்சு. இதுபோல் இன்னும் எந்தெந்த பிரச்சனைகள்னால ஏதோ பல குற்ற உணர்வுகளால் ஏமாற்றப்பட்ட உணர்வுகளால் உங்களை பல பேர் வஞ்சித்திருக்கலாம். அதன் மூலயமாக நீங்கள் மனசு காயமாக இருக்கலாம். அந்த காயங்கள் எல்லாம் இப்போது இந்த சக்தி உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. இதோ குடும்ப உறவுகளில் கணவன் மனைவிக்குள்ளே உள்ள உறவு, அதே போல் குடும்பத்தில் மாமியாருக்குள்ள உறவு, இதுபோல் உறவுகள் அண்ணன் தம்பிகளுக்குள்ள உறவு இப்படி சிக்கல்னால் உடைஞ்சு போய் தனிமையாக அவமானப்பட்டு கஷ்டப்பட்டு ஏமாற்றப்பட்டு இருக்கீங்களா? இந்த உறவுகள் எல்லாம் இருந்த ஸ்பிரிட் கடவுளுடைய ஆவி சக்தி போய் அதெல்லாம் அந்த காயங்களை எல்லாம் குணப்படுத்தி அவங்கள தூய்மையாக்கி சக்தியை கொடுத்துட்டு இருக்கும். இன்னும் என்னென்னலாம் நான் சொல்லப்படாமல் விட்ட எல்லா பிரச்சனைகளும் எல்லா கஷ்டங்களும் வேதனைப்படக்கூடிய அனைவருக்கும் இந்த சக்தி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை ஒரு மழையைப் போல ஒரு காய்ந்த நிலத்தில் எப்படி பெரிய ஒரு நல்ல மழை பெஞ்சால் எப்படி இந்த நிலம் செழிப்பாக இருக்கும், அதுபோல் இந்த சக்தி உங்கள் உடல் முழுவதும், உடல் மட்டுமில்லாமல் உங்களுடைய ஆழ்மனம் ஆத்மா எல்லாத்துலேயும் போய் இந்த சக்தி பரவி உங்களுக்கு புதிய ஒரு தெம்பையும் ஆற்றலையும் கொடுக்குது. இனிமேல் நீங்கள் பழைய ஆள் இல்லை, உங்களுக்கு அற்புதமான ஒரு ஆற்றல். இந்த ஆற்றல் உங்களோடவே இருக்கும், வழித்துணையாக இருக்கும், உங்களோடவே இருக்கும். அதாவது உங்களுக்கு ஒரு பாடி கார்ட் போட்டு உங்களை சுற்றியில் இருந்தால் எப்படி இருக்கும், அதுபோல் ஒரு ப்ரொடெக்ஷனோட இந்த சக்தி உள்ளே இருந்துக்கிட்டு உங்களுக்கு சக்தியை கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் புதிய ஆளாக நீங்கள் இருக்க போகிறீங்க. புதிய சக்தியோடு நீ வேலை செய்ய போகிறீங்க. புதிய சக்தியோடு நீங்கள் மக்களை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. புதிய சக்தியோடு உங்கள் வேலைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு புதிய ஆற்றலோடைய இருக்க போகிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் இன்றையிலிருந்து வரப்போகுது. ஏதோ உங்கள் உடல் முழுவதும் தூய்மையாக்கப்பட்டு விட்டது. உடல் முழுவதும் புதிய ஒரு கிரியேஷன் உருவாகிவிட்டது. உடல் முழுவதும் புதிய ஒரு சக்தி வந்து விட்டது. இறைவா, இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து புதிய சக்தியும் புதிய ஒரு உற்சாகத்தையும் கொடுத்ததற்காக நன்றி. காட் பிளஸ். ஓகே, மிக்க நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.